ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு ராஜபுத்திரன் என்கிற டிராமா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ வெற்றி தன் அப்பாவான பிரபு கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. பிரபு ஒரு காலத்துல பணக்காரனா இருந்தாலும் இன்னைய சூழ்நிலையில நார்மல் லைஃப்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு படிப்பறிவு இல்லாதனால வெட்டியா தான் இருக்காரு. ஒரு கட்டத்துல ஹீரோ தன்னோட அப்பாவுக்கு தெரியாம வேலைக்கு போக நினைக்கிறாரு. ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேலை இருந்தா சொல்லுங்க, நான் வேலைக்கு போறேன்னு சொல்றாரு. அதுல ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட போய் ஹீரோவை வேலைக்கு சேர்க்கிறாரு. அது என்ன வேலைனா, வெளிநாட்டு பணத்தை கள்ளத்தனமா மத்தவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கிற வேலை. இந்த வேலைய ஹீரோ மாமலா பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கடையில ஹீரோ ஹீரோனி லவ் பண்றாங்க. ஒரு நாள் ஹீரோ கொண்டு போன பணத்தை யாரோ ஆட்டை போட்டுருந்தாங்க. இதனால வில்லன் டீம் ஹீரோவை அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் திருடு போன பணம் என்னாச்சு, அந்த பணத்தை யார் திருடுனா, வில்லன் குரூப்ப ஹீரோ என்ன பண்ணாரு, கடைசியா ஹீரோவுக்கு என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட கதை கமர்ஷியல் மூவிக்கு ஏத்த மாதிரி ஓகேவா இருக்கு. படத்தோட ஹீரோ வெற்றி ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருக்காரு. இளைய திலகம் பிரபு அப்பா கதாபாத்திரத்துல சூப்பரா நடிச்சிருக்காரு. படத்தோட ஹீரோனி நார்மல் ஹீரோனியா இல்லாம கதைக்கான ஹீரோனியா நல்லா நடிச்சிருக்காங்க. இதை தவிர படத்துல நடிச்ச சிலரோட நடிப்பு ஓகேவா இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு கலகலப்பா போகுது. படத்துல உள்ள சில எமோஷனல் சீன்ஸ் நம்மளை கனெக்ட் பண்ண வைக்குது. படத்தோட மியூசிக் பரவலாம இருக்கு. அதுலயும் ஆகாசத்தை தொட்டாச்சி சாங் படத்துல நல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப லாங்கிங்கா இருக்கு. அதுலயும் படத்தோட கிளைமேக்ஸ் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. படத்துல ஹீரோ இலீகலா ஒரு வேலை பண்றாரு. அந்த வேலைய படத்துல டீடைல்டாவே காட்டல. அதெல்லாம் படத்துல பெரிய மைனஸா இருக்கு. படத்துல தங்கத்துறையோட காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. படத்தோட லவ் போர்ஷன் கிரிஞ்சா இருக்கு. அதுலயும் படத்தோட ஹீரோ வெற்றி லவ் பண்ணும்போது பருத்தி வீரன் கார்த்தி மாதிரி போஸ் கொடுப்பாரு. அதெல்லாம் படத்துல சுத்தமாவே சரியில்லை. படத்துல லாஜிக் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்ல. இந்த படத்தை மகாகந்தன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல வெற்றி, பிரபு, கிருஷ்ணபிரியா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு பிலோ அவரேஜான டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.